ஹாய் மக்களே, நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதா இருக்கிறேன். இப்போ இதுதான் நம்ம அடித்த கோழிக்கூடு. இப்போ 1020 டயரால் நான் கோழிக்கூடு அடிச்சிருக்கிறேன். இது எப்படி இனப்பெருக்கம் செய்து எப்படி குஞ்சு பொறிக்குதுன்ற சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறதா இருக்கிறேன். இது எப்படி செய்யணுமென்ற செய்முறையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரதா இருக்கிறேன். இதுக்குள்ளே என்ன கோழிகள் எப்படி இனப்பெருக்கம் செய்கிறாங்க, எப்படி குஞ்சு பொறிக்கிறாங்க, அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் தட்டி விட்டுவாங்க பாருங்கள். ஒரு தொழில் செஞ்சு கொண்டு நம்ம ஒரு பார்ட் டைமாக ஒரு செல்ல பிராணிகளை நம்ம வளர்க்குறோம், அதுலேயும் சின்ன லாபத்துகளை தேடுற மாதிரிக்கு காட்டுறதுக்கு இருக்கிறேன். இதுக்குள்ளே அவங்களாவே தானாக முட்டை போட்டு குஞ்சு பொறிச்ச சம்பவம் எல்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறதா இருக்கிறேன். இப்போ உள்ளே போகல, உள்ளே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்களும் உங்களோட இடவசதி இருந்தால் நீங்களும் இதை செய்யலாம். செய்கிறதுக்கு நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கிறோம். பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலண்டா தட்டி விட்டுட்டு போங்க. ஓகே, வாங்க. இது கீழ் மாடிங்க. இப்படியே கீழ் மாடி இப்படியே இருக்குது. இப்படியே பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் மாடி. இதுதான் இப்போ மேல் தட்டு ஒன்று அடிச்சிருக்கிறோம். ஃப்ளட் எல்லாம் போட்டு இப்படி மேல் தட்டு அடிச்சிருக்கிறோம். இதுக்குள்ளே இப்போ அடைப்படுக்கிறாங்க. அடைப்படுத்து இப்போ குஞ்சு பொறிக்க வச்ச சம்பவம். அவங்களாவே முட்டையை போட்டு அவங்களாவே குஞ்சு பொறிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே எத்தனை முட்டை போட்டு. வா, இதுக்குள்ளே இப்போ இத்தனை முட்டை போட்டிருக்கிறாரு. போட்டு அவ குஞ்சு பொறிக்கிறார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்போ மல்லு கட்டி நிற்கிறாங்க. இவங்க எத்தனை முட்டைக்குள்ளே படுக்கிறாங்கன்ற சம்பவத்தை. வா, இது எத்தனை முட்டை? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க விடுறது இப்போ இப்படியே படுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த மேல் தட்டு ஓகே வாங்க அப்படியே வேற குஞ்சு பொறிச்சிருக்கிற சம்பவத்தை பார்ப்போம். இப்போ இந்த டயர் இடைக்கில அவங்க ஒரு முட்டை போட்டிருக்கிறாங்க. இப்படி இடைவெளியெல்லாம் முட்டை போடுங்க. இது அடுத்த ரூம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரூமில் இப்போ இது இருக்குது. இப்படி பழைய தகரங்கள் கிடந்தா இப்படியே அடிங்க. அடிச்சோடு இப்படியே இதுக்குள்ளே செட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே இப்போ இன்னொரு ஆள் படுக்கிறா. இதுக்குள்ளே இவன் என்ன சம்பவம் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ இப்படியே பார்த்தா இதுக்குள்ளே இன்னொரு தளபதி. ஓகே, இவன் என்ன செஞ்சிருக்கிறான் பார்ப்போம். எத்தனை குஞ்சு பொறிச்சிருக்கிறான் பாடி. இதுக்குள்ள முட்டை தான் கிடக்கு, ஆனால் குஞ்சு காணுங்க. நீ போய் படு போ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுக்குள்ள ஆக்கள் இருக்காங்க. இதுக்குலையா? சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டயர் இடைக்குள்ளே இப்போ குஞ்சு பொறிச்சிருக்காங்க. ஆனால் இருட்டுக்குள்ளே நல்லா குஞ்சு பொறிப்பாங்க. இப்போ இவங்கள டோர்ச் அடித்து பார்க்க இவங்கள தூக்குங்க பார்ப்போம். வா, இதுக்குள்ள இப்போ குஞ்சு பொறிச்சிருக்கிறாங்க. எத்தனை குஞ்சு? பால்ல பிடிக்காத. இப்போ இதுக்குள்ள குஞ்சு பொறிச்சிருக்கிறாங்க. எத்தனை குஞ்சுமா? பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள இப்ப குஞ்சு பொறிச்சிருக்காங்க. எத்தனை குஞ்சு? வாவ், 2 குஞ்சு, 2 3 4 வாவ் 5 குஞ்சு இப்ப பொறிச்சிருக்கிறாங்க. இந்த குஞ்சு இடண்டி 5 குஞ்சு இப்ப பொறிச்சிருக்கிறாங்க. கட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுக்குள்ள 5 குஞ்சு பொறிச்சிருக்கிறாங்க. இந்த 5 குஞ்சு இப்போ பொறிச்சிருக்கிறாங்க. இவங்க 5 பேரையும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அதுக்குள்ளே அடிப்படி சண்டை பிடிச்சி திரிக்கிற ஒரு தாயை எடுத்து நம்ம ஒரு கூட்டுக்குள்ளே விட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட வீடியோவை பாருங்கள். ஓகே.